உலகவாழ் தமிழ் பேசும் மக்களுக்காக உடனுக்குடன் செய்திகளை வழங்கும் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கிருஷாந்தி ஜெயக்குடி. புத்த பெருமானின் பிறப்பு, பரிநிர்மாணம் மற்றும் இறப்பு ஆகிய 3 பரிமாணங்களையும் நினைவு கூறும் வெசாக் பௌர்ணமி தினம் இன்றாகும். புத்தரின் பரிநிர்மாணத்திலிருந்து 2500 ஆண்டுகள் கடந்த இந்த தருணத்தில் உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்கள் இன்று வெசாக் தினத்தை கொண்டாடுகின்றனர். வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு கொழும்பு உட்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் வரலாற்று கதைகளை சித்தரிக்கும் வகையிலான வெசாக் தோரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை புத்தரின் போதனைகளை முன்மாதிரியாக கொண்டு சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வளமான நாடு, அழகான வாழ்க்கை பற்றிய நாட்டு மக்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். புதிய வெசாக் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புத்தரின் போதனைகளின் பாதையை முன்மாதிரியாக கொண்டு பொதுநலத்தில் சமத்துவம் மற்றும் சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சியடைந்த நாட்டை உருவாக்கி வளமான நாடு, அழகான வாழ்க்கை பற்றிய இந்த நாட்டு மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உறுதியாகவும் தைரியத்துடனும் ஒன்றிணைந்து செயற்படுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். புனிதமான வெசாக் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். புத்த பெருமான் அனைத்து துன்பங்களையும் தாங்கி ஆயுள் முழுவதும் தன்னலமற்ற பக்தி செயல்கள் மூலம் புரிந்து கொள்ளப்பட்ட தர்மம் உலகில் வசிக்கும் அனைத்து மக்களின் ஆன்மீக நல்வாழ்விற்கு காரணியாக அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மத சூழலுக்குள் மனிதனின் ஆன்மீக வளர்ச்சியை வளர்ப்பதே புத்த பெருமானின் முக்கிய செய்தியாகும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் முதல் குடிமகனாகிய ஆட்சியாளர் நேர்மையானவராக இருந்தால் அந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்று புத்த பெருமான் உபதேசித்துள்ளதனையும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்துள்ளார். போரின் தீப்பிழம்புகளில் இருந்து விடுபட்ட அமைதியான உலகத்தை உருவாக்குவதற்கான தேவை முன்னைய சந்தர்ப்பங்களை விடவும் தற்போது அதிகமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தர்மத்தின் ஞானத்தால் அனைத்து இதயங்களையும் ஒளிர செய்யும் புனித வெசாக் தினமாக அமையட்டும் என்று வெசாக் தின வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி கூறியுள்ளார். இதேவேளை நாடு சரியான மாற்றத்தை நோக்கி பயணித்து வரும் சந்தர்ப்பத்தில் மனித உள்ளங்களை ஆற்றுப்படுத்த இந்த வெசாக் காலம் மிகவும் பொருத்தமானது என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். புனித வெசாக் தின வாழ்த்து செய்தியில் பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையர்களாகிய எமது வாழ்க்கை பண்டைய காலங்களில் இருந்தே பௌத்த தத்துவத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளதுடன் எமது நாட்டில் பல்வேறு இனங்கள் பல்வேறு சமயங்களை பின்பற்றி நல்லிணக்கத்துடனும் சகவாழ்வுடனும் வாழ்ந்து வருவதுடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெசாக் பண்டிகை போன்ற ஒரு முக்கிய சமய பண்டிகையினை கொண்டாடுவது அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை நோக்கத்திற்காக அனைவரும் ஒரு மனதுடனும் ஒற்றுமையாகவும் கைகோர்ப்போம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாடுகளில் போர் சூழல்கள் தணிந்து உலகெங்கிலும் உள்ள அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழும் சூழல் உருவாக வேண்டும் என பிரார்த்திப்பதாக வெசாக் தின வாழ்த்து செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார். இதனிடையே இலங்கையும் முழு உலகமும் இந்த நேரத்தில் பொருளாதார போரையும் அமைதி தொடர்பான சவால்களையும் வெல்ல புத்தர் காட்டிய தம்ம மார்க்கத்தில் தெளிவான தீர்வுகள் காணப்படுவதாக வெசாக் தின வாழ்த்து செய்தியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாம் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காணும் போது பௌத்த தத்துவம் காட்டும் காரண விளைவு அறத்தை நன்கு புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையும் முழு உலகமும் இந்த நேரத்தில் பொருளாதார போர் அமைதி தொடர்பான சவால்களையும் எதிர்கொண்டுள்ள நிலையில் பௌதீக வளர்ச்சியோடு ஆன்மீக வளர்ச்சியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியின் வலுவான தேவை என்பதை நன்கு உணர்ந்து செயற்படுவது அரசாங்க நிர்வாகத்தில் முக்கிய அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வெசாக் தின வாழ்த்து செய்தியில் எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார். இதேவேளை வெசாக் பண்டிகையை முன்னிட்டு கொழும்பு நகரில் இன்றும் நாளையும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதுடன் 388 கைதிகளுக்கு விசேட அரச மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 4 பெண் கைதிகள் உள்ளடங்கலாக 384 கைதிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட உள்ளனர்.
இந்த நிலையில் பொது மன்னிப்பின் அடிப்படையில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்தும் 7 கைதிகளும், யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்து 20 கைதிகளும் இன்று முற்பகல் விடுவிக்கப்பட்டனர். வெசாக் பண்டிகையை முன்னிட்டு மின் விளக்குகள், தோரணங்கள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு நகரில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி இன்றும் நாளையும் குறித்த போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இன்றிரவு 7 மணி முதல் கொழும்பு கோட்டை, காலிமுகத்திடல், துறைமுக நகர பகுதி, கொல்லுப்பட்டி சந்தி வரை ஒரு வழி போக்குவரத்து மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வெசாக் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கின்ற குடியிருப்பாளர்கள் மற்றும் மருத்துவ தேவை நிமித்தம் பயணிக்கும் வாகனங்களுக்கும் வெசாக் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பிரவேசிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெசாக் வலயங்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் கனரக வாகனங்கள், லொரிகள் பயணிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்றும் நாளையும் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்றும் நாளையும் கைதிகளின் உறவினர்கள் ஒரு கைதிக்கு போதுமான உணவுப் பொதி மற்றும் இனிப்பு பொதி, அத்துடன் சுகாதார பொருட்கள் அடங்கிய பொதியினை வழங்குவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டலுக்கு அமைய நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் கைதிகளை பார்வையிடுவதற்கு விருந்தினர்களுக்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெசாக் தினத்தை முன்னிட்டு இன்று 388 கைதிகளுக்கு விசேட அரசு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. 4 பெண் கைதிகள் உள்ளடங்கலாக 384 கைதிகள் இவ்வாறு விசேட மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட உள்ளனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு பொது மன்னிப்பின் அடிப்படையில் வவுனியா சிறைச்சாலையில் இருந்து 7 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டனர். வவுனியா சிறைச்சாலையிலும் சிறு குற்றங்களோடு தொடர்புடையவர்கள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் PWH மதுசங்க தலைமையில் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இதேவேளை வெசாக் தினத்தை முன்னிட்டு விசேட மன்னிப்பின் கீழ் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலிருந்து 20 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். சிறு குற்றங்களுக்காக குறுகிய கால சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டனர். இதன்படி சிறைச்சாலை அத்தியட்சகர் DI ஜெயவர்தன உள்ளிட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் கைதிகளை வழி அனுப்பி வைத்தனர். வருடாந்த சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் இன்றுடன் நிறைவடைகிறது. சிவனொளி பாதமலை யாத்திரை நள்ளிரவு வரை தொடரும் என்று, அதனைத் தொடர்ந்து நாளை சிவனொளி பாதமலை முற்றத்தில் விசேட சமய வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் கடந்த 5 மாதங்களில் லட்சக்கணக்கான யாத்திரிகள் இந்த யாத்திரையில் ஈடுபட்டிருந்தனர். வருடாந்த சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் வெசாக் பௌர்ணமி தினமான இன்றுடன் நிறைவடைகிறது. இதன்படி சிவனொளி பாதமலை முற்றத்தில் நாளை விசேட சமய வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பொத்தவல ரஜமகா விகாரையிலுள்ள விகாரை அறையில் புனித பெட்டி மற்றும் சிலை ஆகியன மீண்டும் சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் வரை வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடாந்த சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமானது. கடந்த 5 மாதங்களில் லட்சக்கணக்கான யாத்திரிகள் இந்த யாத்திரையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நேற்றைய விபத்தில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் கம்பளை மற்றும் பேரதனி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கம்பளை மற்றும் பேரதனி வைத்தியசாலைகளுக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்தார். இதேவேளை பேருந்து சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நேற்று அதிகாலை கதிர்காமத்திலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த பேருந்து கரண்டியள்ள பகுதியில் சுமார் 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்களில் பலர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருந்துகள் மற்றும் சிகிச்சை பெற்று உடனடி சிகிச்சை அளிக்க தேவையான வசதிகள் குறித்து பிரதமர் விசேட கவனம் செலுத்தினார். இந்த விஜயத்தின் போது போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவும் இணைந்து கொண்டிருந்தார்.
இது மிகவும் துன்பகரமான நிகழ்வு. இது போன்ற விடயங்களை தாங்கிக் கொள்வது மிகவும் கடினமானதாகும். சிறுவர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இழந்திருப்பது வேதனையானது. எமது நாட்டில் தினமும் ஏராளமான போக்குவரத்து விபத்துகள் நடக்கின்றன. இவற்றை தடுக்க எமது போக்குவரத்து அமைச்சர் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் நோயாளிகளுக்கு உடனடி சிகிச்சை அளித்து வருகின்ற எமது மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு நான் குறிப்பாக நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன். அதுபோன்று தங்கள் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்த அனைவரையும், அந்த மனிதாபிமான பணியை முன்னெடுத்த அனைவரையும் நான் நினைவு கூற விரும்புகின்றேன். இதுதான் எமது நாட்டின் தனித்துவம். இந்த மனித பண்புகளை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்தில் அரசாங்கம் முடியுமான அனைத்தையும் செய்வதை உறுதி செய்வதற்காக நாங்கள் தலையிடுகின்றோம் என்று நான் கூற விரும்புகின்றேன். சட்டவிரோதமாக மக்களது காணிகளை சுவீகரித்து கட்டப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. போலீசார் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்த வண்ணம் உள்ளதனையும் அவதானிக்க முடிகின்றது. குறித்த விகாரை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்து தொடர்ந்து வரும் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர், காணியின் உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. போராட்டம் நடைபெறும் இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். வழமை போல் போலீசார் போராட்டக்காரர்களுக்கு இடையூறு விளைவித்த வண்ணம் உள்ளதை அவதானிக்க முடிகின்றது. இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய 2வது நாள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு புத்தபெருமானவர்களுடைய விசேஷ தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற வெசாக் தினம் கொண்டாடப்படுகிறது. நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல. ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை புத்தரின் பெயராலே, மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆக்கிரமிப்புக்கு அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகள், ராணுவம், முப்படையினருடைய, போலீசாருடைய, தொல்பொருள் திணைக்களத்தினுடைய, மகாவலி திணைக்களங்கள், வன இலாகா திணைக்களம் என்று அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கிலே இந்த இனப்பெரும்பலை மாற்றி அமைத்துக் கொண்டு வருகிறது. வெசாக் நாளிலே சிங்கள அப்பாவி பொதுமக்களிடம், சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம். நீங்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக கிளந்தெழுந்து புத்த பெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம். புத்த பெருமான் அவர்கள் அன்பை போதித்தவர், அவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர், அமைதியை போதித்தவர் என்கின்ற வகையிலே இன்று இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஒரு கட்டமைப்பு சார் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய, குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் கட்டப்பட்டு நடத்தப்படுகிற விகாரை என்றுதான் அங்கே அவருடைய பெயர்ப்பாளர்களிலே அங்கே போட்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய பேரவையின் உறுப்பினர்களுக்கும் தலைமைகளுக்கும் இடையிலான சந்திப்பு யாழில் நேற்று நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரவையின் தேர்தல் கால சவால்கள், எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுடைய வெற்றி தமிழ் தேசத்துடைய வெற்றி, தமிழ் தேசிய பேரவையுடைய வெற்றி என்று நான் சொல்ல வரையில்லை. இந்த தேர்தலுடைய வெற்றி என்று நான் குறிப்பிடுகின்றது ஒட்டுமொத்தமாக சிங்கள பேரினவாத தரப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து இந்த தேர்தல் ஒரு தெளிவான ஆணையை உலகத்துக்கு கொடுத்திருப்பது, அது எங்களுடைய வெற்றி. அதுதான் எங்களுடைய வெற்றி. வெறுமனே தமிழ் தேசிய பேரவைக்கு கிடைத்திருக்கின்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையினுடைய வெற்றி அல்ல. நாங்கள் தான் அந்த வெற்றிக்கு உண்மையான கருத்துராக்கத்தை செய்த ஒரே ஒரு தரப்பு. அதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் பெருமை அடைய வேண்டும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெருமை அடைய வேண்டும். கொள்கை அடிப்படையில், குறிக்கோளின் அடிப்படையில், தமிழ் தேசியத்தின் நலனின் அடிப்படையில், எங்கள் மக்களின் எதிர்கால நலன்களின் அடிப்படையில் தான் நாங்கள் எவருக்கும் இந்த விடயத்திலே கை கொடுக்க முடியும், ஒத்துழைக்க முடியும். அந்த விடயத்திலே உங்களுடைய இந்த தமிழ் தேசிய பேரவை உறுதியாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டிலே நல்லாட்சி என்று சொன்ன நாசமான போர் ஆட்சியிலே
தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி இன்றைக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேனவுடன் தேர்நிலவை கொண்டாடி கொண்டிருந்த சம்பந்தனையா சுமந்திரன் போன்றவர்கள் எத்தனை தடுத்தார்கள், எங்களை போட்டு பிரித்தார்கள். இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் ஐயா போன் எடுப்பார், தம்பி இந்த முறை விடுங்க அடுத்த முறை பார்க்கலாம், மாவே என்ன எடுப்பார் போல். ஆனால் இன்றைக்கு சொல்லி CVK சிவஞானம் ஐயா அவர் நடுங்குகின்ற விதத்திலே சங்கோல தூக்கி உடைத்ததன் பின்னர் தான் விக்னேஸ்வரன் ஐயா கூப்பிட்டு சொன்னார், சிவாஜிலிங்கம் நான் இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வருகின்றார். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே ஜனநாயக வழியிலே எவ்வாறு போராட முடியுமோ, ஏன் 2015 30 கீழ் என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் திரு செல்வராஜா கஜேந்திரனும் அதை எதிர்த்த பொழுது நான் தட்டளவில் இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் அதை அவர்களுடன் சேர்ந்து இது ஏமாற்று நாடகம், அடுத்து கெடுக்கின்ற நாடகம், இந்த உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியாது என்று சொன்னவர்கள் நாங்கள். முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு வாரத்தினை ஒன்றிணைத்து நினைவு கூறுவதற்கு அனைத்து தமிழ் மக்களையும் ஒன்றிணையுமாறு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்கள் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. கடந்த 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த ஒரு இனம் அழிந்த ஒரு கதையாகவும், ஒரு இனம் அழிந்த ஒரு தெத்தாறு ஓடிய ஒரு நாளாகவும், இந்த 12ஆம் தேதி இருந்து 18ஆம் தேதி எங்களது உறவுகள் அந்த முள்ளிவாய்க்காலில் நாங்கள் எங்களது உறவுகளை கையளித்தும், எங்களது உறவுகளை நாங்கள் குடும்பமாக அங்கு கையளித்தும் காணாமலாக்கப்பட்டும் செய்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாக எங்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வானது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்று மிளிந்து கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கை அரசு மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தும் கூட தொடர்ந்தும் வளமையாக அந்த சிங்கள பேரினவாத அரசுகளாகவே அவர்களுடைய முகத்தை காட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் தான் இவர்கள் மீது நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் சர்வதேசத்தை நாடிக்கொண்டிருக்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கட்டும், சர்வதேச மன்னிப்பு சபையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறைகளை நாடுவதற்கு இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் மீது நம்பிக்கையற்ற தன்மையே காரணம். உதாரணமாக இந்த ஆட்சியாளர்கள் வருவதற்கு முன்னர் கூறியிருந்தார்கள், திரு அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாவதற்கு முன்னர் தேர்தலிலும் சரி பாராளுமன்ற தேர்தலிலும் சரி கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றுதான் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற நீதியை நான் பெற்றுக் கொடுப்பேன், ஏனென்றால் நானும் அந்த வலி சுமந்தவன் என்று கூறியிருந்தார். இதுவரை எந்த ஒரு விடயமும் நடைபெற்றதாக இல்லை. இத்துடன் ஆதவனின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. விரைவாக எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.aadavannews.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்தும் ஆதவனின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.